ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு சூரியன் கும்ப ராசியில் பயணம் செய்ய போகிறாரு. இதை கும்ப மாதம், மாசி மாதம் என்று அழைக்கப்படும். இப்படி வரக்கூடிய மாசி மாதத்தில் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு மாற்றங்களானது அதிரடியாக ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் என்ன, அந்த மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாசி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி இந்த மாசி மாதத்தில் அடுத்த 30 நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இது மாசி மாத ராசி பலன்கள். பிரச்சனை தேடி வரப்போது, கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூரியன் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் சில ராசினருக்கு சாதகமற்ற பலன்கள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயங்களில் எல்லாம் இந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ஜோதிடர்கள் தெளிவாக கணித்திருக்கிறாங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாசி மாதத்தில் சூரியன் கும்பராசியில் சஞ்சரித்திருக்கிறாரு. அதோடு கும்பராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் என பல கிரகங்களுடைய சேர்க்கையும் இந்த மாதத்தில் நடக்க இருக்கு. அதனால தான் இந்த மாதத்தில் சில ராசினருக்கு கடினமான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருந்தாவே ஆட்டி வைக்கும். இப்போ மொத்தம் இத்தனை கிரகங்கள் இருக்குது. அப்போ என்ன மாதிரியெல்லாம் இனி ஆட்டி வைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ மாசி மாதத்தில் இந்த மாதிரி கிரக சேர்க்கை நடக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய ராசிக்காரங்க நீங்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அந்த விஷயங்கள் என்ன, அதில் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறனோ அதற்கேற்ப இந்த மாசி மாதம் முடிகிற வரைக்கும் கவனமாக இருந்துக்குங்க. வாங்க, மிதுன ராசிக்காரங்கள்ல இருந்து மாசி மாத ராசி பலன்கள் கவனமாக இருக்க வேண்டியதை பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கவனமாக இருக்க வேண்டியதில் மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. வாங்க, உங்கள் ராசிக்கு எப்படி கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் சில சாதகமான விஷயங்கள் கிடைக்கும் என்றாலும் வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளை ருசிக்க கடினமாக உழைக்க வேண்டியது இந்த மாதம் அவசியமாக இருக்குது. உங்களுடைய நிதி திட்டங்களில் சவால்களை சந்திக்க வேண்டியதும் நிறைய இருக்குது. உத்தியோகத்தில் கூட சக ஊழியர்களான உறவில் பாதிக்கப்படலாம். சவாலான வேலைகளையும் செய்து முடிக்க வேண்டியது நிறைய உங்களுக்கு இருக்கும். குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் செய்வது அதிகரிக்கும். லாபங்கள் நினைத்ததை விட குறைவாக இருக்கும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை தயவு செய்து தவிர்த்துக்குங்க. உடல் ஆரோக்கியத்திலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைனாலும் உடனே மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் பண்ணிக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனைனாலும் அதை நீங்கள் உடனே சரி செய்து கொள்வது தான் நல்லது. இல்லைனா அடுத்தடுத்து தொடர்ந்து உங்களுக்கு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். மொத்தத்தில் இந்த மாசி மாதம் உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதம் கிடையாது. கவனமாக இருக்க வேண்டிய மாதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான ஆபத்துகள்ல இருந்து தப்பித்து கொள்ளலாம். அதனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ரெண்டாவதாக, எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்குங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்தில் நிதி ரீதியான சிக்கல்கள் நிறைய உங்களுக்கு வரும். அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. நிதி ரீதியான சிக்கல்கள் கவலை தரக்கூடியதாக இருக்கும், பார்த்துக்குங்க. நிதி சவால்களால் குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் மனக்குழப்பம் இருக்கும். அதெல்லாம் தவிர்ப்பதற்கு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். பரம்பரை சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் சிக்கல்கள் எழலாம். அதனால் பரம்பரை தொடர்பான விஷயங்களில் எதுவுமே அவசரப்படக்கூடாது. மீறி அவசரப்பட்டிங்கன்னா அதில் இன்னும் அதிகப்படியான சிக்கல்கள் போகிறோம். இந்த மாதத்தில் சவால்கள் எது வந்தாலும் அதை கவனமாகவும் நிதானமாகவும் சமாளிக்கிறது அவசியம். உங்கள் வேலைகளை முடிக்கவும் மன அமைதியை பராமரிக்கவும் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளணும். தேவைகளை நிறைவேற்றி கொள்ள கடினமாக உழைக்கணும். சவால்களை சந்திக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ தேவைகளை இஷ்டத்துக்கு மாற்றிக்க கூடாது. மீறி மாற்றிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே கடினமாக இருக்கும். பார்த்து கவனமாக நடந்துக்குங்க. மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மமில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சிம்ம ராசினருக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுடைய வேலை திட்டங்களில் அடிக்கடி இடையூறுகள் ஏற்படும். அதனால் அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சவால்கள் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்குது. அதை சமாளிப்பதற்கு அதிக நேரம் செலவாகும். அதனால் அதிக நேரத்தை நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சட்டப்பூர்வ தகராறுகளை சமாளிக்க வேண்டியது இருக்குது. அதனால் எதையும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது. உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்தணும். ஏன்னா ஆரோக்கியத்தில் தான் பயங்கர பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மெயினாக உங்களுடைய குடும்ப உறவில் விட்டு கொடுத்து செல்லணும். இல்லைனா உறவு பாதிப்படைகிறது நிச்சயம் உறுதியாகும். வேலைகளை முடிப்பது கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தேவையற்ற கவலைகளோ அதிக சவால்களோ சமாளிக்க வேண்டியது இருக்கும். அதனால் வேலைகளை பிளான் பண்ணிக்கோங்க. வேலைகளில் அவசரப்படாதீங்க. வேலைகளை யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் உண்டு, உங்களோட இது உண்டு அப்படின்னு இருந்துக்குங்க. அப்படி இருந்துக்கிட்டிங்கன்னா தான் பிரச்சனையை சமாளிக்க முடியும், கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கவும் முடியும். அடுத்ததாக எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியில் பிறந்த கன்னி ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி மாசி மாதம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்னிராசியை சேர்ந்தவர்கள் பல்வேறு கட்டுப்பாடுகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய செயல்திறன் சிறப்பாக இருந்தாலும் சூழல் அழுத்தத்தை தரக்கூடியதாக அமையும். வேலைகளை முடிப்பதில் சவால்கள் இடையூறாக இருக்கும். மனசோர்வு தவிர்த்து புத்துணர்ச்சியோடு செயல்படுவதற்கு நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டாவே இது உங்களுக்கு கரெக்டாயிரும். நிதி விஷயங்களை எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை. எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது. தொழில் சார்ந்த அழுத்தங்கள், நிதி பின்னடைவுகளோடு சவால்களை கடந்து செல்ல நீங்கள் விடாமுயற்சியோடு உழைக்க வேண்டிய மாதம் தான் இந்த மாசி மாதம். ஸோ எந்த அளவுக்கு விடாமுயற்சியோடு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விஸ்வரூப வெற்றியை பார்க்கலனாலும் பிரச்சனை எதுவும் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். அதே போல் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய சங்கடமான சூழ்நிலை உருவாகும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியங்க. அடுத்ததாக எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரமில் பிறந்த மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். மகர ராசிக்காரங்க 8ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 2ல் அமர்ந்து இருக்கக்கூடிய ராசிநாதன் சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய மாசி மாதம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வருமான உடைமைகள் பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வருமான உடைமைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உங்களுடைய குடும்பத்தோடு நிறைய அனுசரித்து நீங்கள் செல்லணும். இல்லைனா உங்களுக்கு குடும்பத்துக்கு இடையே பிரச்சனை அதிகமாக வரும். நிதி விஷயங்களில் முன்னேற்றம் அடைய செலவுகளை கட்டுப்படுத்தணும். இல்லைனா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். குடும்ப சொத்து, குடும்ப பிரச்சனைகள் சமாளிக்க அதிக உழைக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. உங்களுடைய முயற்சிகள் மூலம் நிதி தேவைகள் பூர்த்தி செய்யலாம். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிதி தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வரவேண்டிய பணபாக்கி வருவதில் தாமதமாகும். ஆரோக்கியத்தை கொஞ்சம் நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கொள்வது அவசியம். மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான கஷ்ட சூழ்நிலைகள் இருக்க போது கவனமாக இருந்துக்குங்க. அடுத்ததாக எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்னா, மீன ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்தில் வாழ்க்கையில் எழக்கூடிய சிறு சிறு சிக்கல்களை சமாளிப்பதில் வெற்றி கூடுமா? கடின உழைப்பு தேவைப்படுமா? விரயஸ்தானத்தில் ஆயுள்காரகன், ஆத்மகாரகன் சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுடைய ஆற்றல் உயர் சக்தியை குறைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய இயல்பியல் எரிச்சல் உணர்வு அதிகமாக வெளிப்படவும் சான்ஸ் இருக்குது. கோபம் அதிகரிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இதனால் முன்னெச்சரிக்கையோடு மன அழுத்தத்தை நிர்வகிப்பது உங்கள் ராசிக்கு நல்லது என்று இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு. உடல்நலனை பராமரிக்க யோகா தியானத்தை கடைபிடிக்கணும். எந்த அளவுக்கு யோகா தியானத்தை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு சரியாகும். மொத்தத்தில் உங்கள் ராசிக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் கடுமையாக தான் இருக்க போகுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். ஆகும் மொத்தம் இப்போ நான் சொன்ன இந்த 6 ராசிக்காரங்களுக்கு தான் மாசி மாதம் முடிகிற வரைக்கும் பயங்கரமான ஆப்பானது காத்திருக்கு. இந்த 6 ராசிக்காரங்களுக்கும் முடிஞ்ச அளவு நான் சொன்ன இந்த தகவல்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை பல வகையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். ஸோ பிரச்சனைகள்ங்கிறது நம்மளோட கைகளில் தான் இருக்குது, நாம் சமாளிக்கிற விதத்தில் தான். அதனால் கண்டிப்பாக சமாளிக்கிறதுக்கு இந்த தாள்களுக்கேற்ப நீங்கள் நடந்துக்குங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த 6 ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை பார்க்கட்டும். இந்த 6 ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு என்ன ஆபத்து வரும் அப்படிங்கிற இந்த ஆபத்துக்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த தகவல்களுக்கேற்ப இனி இந்த மாசி மாதத்தில் நடந்து கவனமாக இருந்து பயனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே
போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.